எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டஸ்கி ஸ்கின்னுக்கான ஒரு ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இவங்க ஷேடில் நான் சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி எப்படி மேக்கப் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் மாய்ஸ்சரைசர் தான் போட போகிறேன். அதுக்கு நான் வந்து நியூட்ரிஜெனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். இது ஜெல் பேஸில் இருக்குது. மாய்ஸ்சரைசரை டாட்டாக வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்துட்டு ப்ரைமர் போட போகிறோம். ப்ரைமருக்கு நான் வந்து கலர் பாரோடைய பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமருமே வந்து ஜெல் பேஸில் தான் இருக்குது. ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு LA Girl Pro கன்சீலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து அதிகமாக டார்க் ஸ்பாட்ஸ் எதுவும் இல்லாதனால நான் கலர் கரெக்டர் எதுவும் யூஸ் பண்ணல. இன்றைக்கி நான் வந்து ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கன்சீலர் வச்சு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் பியூட்டி பிளெண்டருமே வந்து புதுசாக தான் வாங்கியிருக்கேன், கலர் பாரோடையது. இதை வந்து கன்சீலரை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து வெட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கன்சீலர் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்துட்டு இவங்களுக்கு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து மேப்ளினுடைய ஃபிட் மீ மேட் போர்லெஸ் காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்காக பூனா ஸ்டோர்லேருந்து ஒரு பவுடர் ப்ரஷ் தான் வாங்கியிருக்கேன். இந்த பவுடரோட ஷேட் பார்த்தீங்கன்னா டாஃபி. இதை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம ஃபேஸை செட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோடைய அல்டிமேட் ப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு நான் வந்து ஐப்ரோ வந்து ட்ரா பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து ஃபில் தான் பண்ண போகிறேன். இந்த ஐப்ரோ கிட்லேயே நமக்கு வந்து ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் அண்ட் இந்த பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். இப்போ ஐப்ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து ஐலைனர் போட போகிறேன். ஐலைனர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதுக்கு அடுத்ததாக வந்து மஸ்காரா போட போகிறேன். அதுக்கு நான் வந்து மேப்ளினுடைய கொலசல் மஸ்காரா தான் வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம மேக்கப்புடைய எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறோம். இது வந்து மெபலினுடைய லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்துட்டு மோவிட். ப்ரஷ் கிட்டும் வந்துட்டு ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பூனா ஸ்டோருடையது. ஹைலைட்டர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் அவங்க ஹை பாயிண்ட்ஸை. இப்போ மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் மேக்கப் ஃபிக்சர் வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ வந்துட்டு நான் கார்னியரோட மேக்கப் ரிமூவர் வந்து வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காஸ்டியூமுக்கு லூஸ் ஹேரே செட் ஆகிறதுனால நான் ஜஸ்ட் லிவானுடைய சீரம் மட்டும் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஹேர் சீரமை நான் ஸ்கேல்பில் படாமல் ஜஸ்ட் அவங்களோட ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே கோம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா டேங்கிள் ரிமூவ் பண்ணும்போது அதிக முடி கொட்டாமல் இருக்கும். இந்த மேக்கப் லுக்குக்கு அவங்க ஸ்கின் டோனுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் அமேசானில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.